பிரதமராக வந்தால் அனைத்து நிலைகளிலும் இந்தியா முழு வளர்ச்சியடைந்த நாடாக மாறுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவை தொண்டர்கள் பலத்தோடு அவருக்கு ஆதரவு தருவோம் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தொண்டர்களுடைய கருத்தையும் நாங்கள் கேட்டறிந்தோம். மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கருத்தையும் கேட்டறிந்தோம். எங்கள் இந்த தர்ம யுத்தத்திற்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவர்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை முழுமையாக கேட்டறிந்தார்கள். நம்முடைய இலக்கு இரட்டை இலை சின்னத்தை பெறுவதுதான் என்பதை நாம் இலக்காக கொண்டு இன்றைக்கு அதை பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்ட போராட்டத்தில் இன்னும் ஒரு முழுமையான இறுதி தீர்ப்பு பெறுவதற்காக பல்வேறு நிலைகளில் அந்த வழக்கு சிவில் சூட்டில் இன்றைக்கு பெண்டிங்கில் இருக்கிறது. ஆக இரட்டை இலை இந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடைபெறுகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் இன்றைய நமக்கு வந்துவிட்டது. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தில் நின்று தொண்டர்களின் பலத்தை அறிவதற்கு நாங்கள் 15க்கு மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருந்தோம். அவர்களும் அந்த வழியில் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று அனைவருடைய அபிப்பிராயம் இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்ற நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கின்ற சூழ்நிலையில் அது இன்றைக்கு கோர்ட்டில் அந்த வழக்கு இருப்பதனால் பெறுவதற்கு காலதாமதம் ஆகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் தொண்டர்களினுடைய பலத்தை நிரூபித்து காண்பதற்காக ஒரு தொகுதியில் நின்று எங்களுடைய தொண்டர்கள் பலத்தை காமிக்க சூழ்நிலை எங்களுடைய தொண்டர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் கருத்து சொன்னதின் அடிப்படையில் ஒரு தொகுதியில் நின்று நாங்கள் எங்களுடைய பலத்தை காண்பதற்கு இன்னைக்கு முடிவெடுத்தோம். எந்த தொகுதியில் நிற்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க? யார் நிற்க போறான்றத முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு தொகுதி தான், அதனால எந்த தொகுதின்றது முடிவாயிடுச்சா? எந்த சின்னம்? சுயேட்சை சின்னத்தில் தான் நாங்கள் இருப்பது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதாக தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். வேட்பாளராக கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை குழு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மற்றபடி எல்லாங்களையும் நீங்க ஏற்கனவே முன்னிலை கேட்டு முடிச்சிட்டீங்க. இல்ல இப்போ சவாலா இருக்காதா களம்? ஏன்னா ரெட்டலை இல்லைன்றீங்க, அதே நேரத்தில் தொண்டர்களோட பலத்தை நிரூபிக்கணும்ன்றீங்க. சவால்கள் அதிகமாக இருக்குமே. அதுவும் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற நீங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறீங்க. நீங்க நிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு தொண்டரை நிப்பாட்டுவதை விட நானே அந்த களத்தில் நின்று பலத்தை எண்ணிக்கை நீங்க அதிகமா கேட்டதாகவும் அது கொடுக்காத பட்சத்தில் ஒரு தொகுதி தான் கொடுத்திருக்காகவும் சொல்றாங்க. அது இல்லை அது காரணம் கிடையாது. தொகுதிகளை எங்களுக்கு அதிகமான தொகுதியை தருவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் இல்லாத நிலையில் இப்பொழுது இருக்கின்ற காரணத்தினால் அதிகமான தொகுதிகளில் சுயேட்சை சின்னத்தில் நிற்க முடியாத ஒரு சூழல் இருப்பதனால் பரிச்சாத்தமாக ஒரு தொகுதியில் தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாய சூழல் இருப்பதனால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா அந்த காலத்தில் அந்த ராமநாதபுரம் தொகுதின்னு சொல்றீங்க, தேவநாதன் யாதவ் கேட்டிருக்காரு. அவர் அங்க பல வருஷமா பணி செஞ்சுட்டு இருக்காரு, 4 வருஷமா. தற்போது திமுக சார்பா ஏற்கனவே கொண்டு நவாஸ் கனி அங்க நிற்கிறாரு. சவால்கள் எப்படி சமாளிக்க போறீங்க? தேர்தல் என்றாலே சவால்கள் வரத்தான் செய்யும். அதை எதிர்கொண்டு வெற்றி அடைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளது. இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு முறை
நகர்மன்ற தலைவருக்கு நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். 6 முறை, 7வது முறையும் மகத்தான வெற்றி, லட்சக்கணக்கான வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். பாஜக கூட்டணி நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து மருது அழகராஜா இருக்கட்டும், இல்ல புகழேந்தியா இருக்கட்டும், கூப்பா கிருஷ்ணன் யாரும் வந்து எந்த ஆலோசனையும் கலந்துக்காம இருக்காங்க. அவங்க ஏதாவது அதிர்ச்சி வருத்தத்துல இருக்காங்க. சார், தொண்டர்கள் வந்து குறிப்பா பாஜகவினர் உங்களை வந்து மேடையிலே புகழேந்தி 2-3 நாள் டெல்லியில இருந்தாரு. அவர்கிட்ட தொலைபேசியில பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட ஓசூர்ல இருக்கிறார். நாளைக்கு வந்து அண்ணனை பாக்குறோம்னு சொல்லியிருக்கிறாரு. மருது அழகராஜ் சிவகங்கையில இருந்தாரு. அண்ணனை வந்து நாளைக்கு பாக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதிமுக அண்ணன் தலைமையில், ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தலைமையில் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடந்த முறை தேர்தலில் ஒரே தொகுதியில ஜெயிச்சது உங்கள் தொகுதி தான். தொகுதி மாறி ராமநாதபுரத்தில் மிகவும் அதிகமா சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில பாஜகவுடைய கூட்டணியில் நிற்பதற்கான காரணம் ஏன்னா தேனியிலே உங்க சொந்த மாவட்டம், சொந்த தொகுதி, அங்கே விட்டு ராமநாதபுரம் மாறுறதுக்கு எங்களை பொறுத்தவரையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 39 நாடாளுமன்ற தொகுதி எந்த தொகுதியிலும் இருக்கின்றால் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். ஒரு தொகுதியில வெற்றி பெற்றுவிட்டால் அஇஅதிமுக மீட்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், உறுதியாக நடைபெறும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற பொறுப்பு தான் இன்றைக்கு எங்களுடைய அந்த இலக்காக இருக்கிறது. எங்களுடைய தர்மத்திற்கு பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தினார் என்பதையும், யார் பொறுப்பு எடுத்துக்கொண்டதற்கால் இந்த இயக்கம் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமைக்கழகத்தில் வருவாங்க. அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து பார்த்து கூட்டணியில் சேருவதற்கு விருப்பம் தெரிவிப்பார்கள். இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் மாறுபட்டு இருக்கிறது. மாறுபட்டு இருக்கிறது யார் காரணம் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த தேர்தல் எங்களுடைய பலத்தை நிரூபிக்கின்ற பொழுது தொண்டர்கள் பக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தாமாக வந்து சேரும் என்பதை தெரிவித்தார். சுயேட்சை நிற்கும் போது பாஜக வேட்பாளர் நிறுத்தாத எடுத்துக்கலாமா? நீங்க சுயேட்சை நிக்கிறீங்க, பாஜக கூட்டணியில உங்களுக்கான உரிய அங்கீகாரம் வழங்குறாங்க. உரிய அங்கீகாரம், உரிய அன்பு, பாசம் எல்லாமே இருக்குது. நாங்கள் கேட்ட தொகுதியில் எத்தனை தொகுதி வேண்டாம் நின்று இருக்கலாம். ஆனா அண்ணன் என்ன சொன்னார்? இப்ப தொண்டரை நிப்பாட்டாம தான் நிற்கிறார். தொண்டர்களை உரிமையை மீட்க. இரட்டையிலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களே களம் காண்கிறார். இரட்டையிலை சின்னத்தை எதிர்த்து நீங்க நிக்க போறீங்களா சார்? இரட்டையிலை எதிர்த்து ராமநாட்டில் பெறுவதற்கு இருக்கின்றோம். எதிர்த்து அல்ல, இரட்டையை நாங்கள் பெறுவதற்கு இருக்கின்றோம். வாக்கு கேட்கும்போது உங்களுக்கான வாக்கு இரட்டையில போட்டுருவாங்களா சார்? இப்ப இருக்கிற காலம் வந்து மக்கள் வந்து அப்படி எல்லாம் இல்ல. ரொம்ப விவரமானவங்க. கண்டிப்பாக மக்களிடம் என்ன சின்னம் பெற்று தரலான்ற முனைப்புல இருக்கிறீங்க சார்? ஏன்னா ஏற்கனவே நீங்க ஆர்கே நகர்ல ரெட்டை மின்கம்பத்துல போட்டின்றதெல்லாம் இருக்கு. அது மாதிரி ஏதாவது திட்டமிடல்? ஒரு 4-5 சின்னத்தை தேர்வு பண்ணி வச்சிருக்கிறோம். முறையாக தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்ட வேட்புமனு தாக்கலை தெரிவிக்கிறோம். பாஜக தேசிய தலைவர் யாரும் உங்ககிட்ட பேசினாங்களா? யார் பேசினாங்க? என்ன ஏதாவது பகிர்ந்து? மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அம்சாஜி அவர்கள் பேசினார்கள். சந்தோஷ்ஜி அவர்கள் பேசினார்கள். அவங்க சொன்னாங்க போட்டியிடணும்னு உங்களை விருப்பப்பட்டாங்களா? வாழ்த்தினார்கள். எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறும் பட்சத்தில் சட்டமன்றமா நாடாளுமன்றமா? அது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அணியை திரட்டிருக்காங்க. அந்த அணியை எப்படி பாக்குறீங்க? தேமுதிக அந்த கூட்டணி அது அணி அல்ல, பிணி. யாரே போனாங்களா தம்பி? அங்க என்ன சொல்லுங்க. அப்புறம் வேற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அது பல பிரச்சனைகளை உள்ளடக்கியது. இந்த தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக உறுதியாக வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் உரிய பணி செய்வேன். பாஜகவுடைய கூட்டணியில முதல் முறையா நீங்க ஒரு ஆதரவு தெரிவிச்சீங்க. முன்னாள் முதலமைச்சரா ஒரு பெரிய ஒரு ஆதரவு தெரிவிச்சு அவங்க கூட பயணிச்சீங்க. மிக நீண்ட பயணத்துக்கு கடைசியா நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான கேட்ட தொகுதிகள் கிடைக்கலன்ற இல்ல, அதெல்லாம் அந்த ஆதங்கமெல்லாம் கிடையாது. அந்த ஆதங்கம் எதுவது மகிழ்ச்சியோடு அவர்கள் பேசினால் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஏனென்றால் தொண்டர்களில் பலத்தை நிரூபிப்பதற்காக பரிட்சாத்தியமாக ஒரு தொகுதி. எங்களுடைய எண்ணம் அண்ணன் சொல்லிட்டாரு, பாரத பிரதமராக மோடிஜி வர வேண்டும்.
மூன்றாம் முறையாக வர வேண்டும். ஏன்னா 10 ஆண்டுகளும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்திய திருநாட்டை தன்னுடைய நிர்வாக திறமையினால் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். உலக நாடுகளில் இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் மாண்புமிகு பாரத பிரதமருடைய திறமையை, நிர்வாகத்தை பாராட்டி தீர்மானமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உலக தலைவர்களிடத்தில் இன்றைக்கு நன்மதிப்பை பெற்று உலக தலைவர்களிடத்தில் ஒருவராக இன்றைக்கு மறைந்து முடிச்சிருக்கிறார்கள். தனிச்சின்னத்துல போட்டியிட போறேன்னு சொல்றீங்க, அதுக்கு பாஜக தரப்புலயும் அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்களா? நின்னுக்கோங்க அப்படின்னு உறுதியாக இல்ல, நீங்க தாமரை நிக்கணும்லாம் நிர்பந்தம் இருந்ததா? அதான் எந்த நிர்பந்தம் இல்லைங்க. நாங்க கேட்டோம், உங்கள் விருப்பம். நாங்க சுயேட்சத்தில் நிற்போம். பிரச்சாரம் வந்து திமுகவுக்கு அப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும். அதாவது பாரத பிரதமர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்ற போது மேடையில் அவர்கள் நுழைகின்ற பொழுதே யாரும் மேடையில் பேசக்கூடாது. அன்னைக்கு வந்து ஏன்ட்ட அவர் வந்து எப்பயுமே ஹார்ட்லெஸ் மைக் கையில் வச்சுட்டே இருப்பார். யார்? ராமலிங்கம் சார். அவர் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறனால வச்சுட்டே இருப்பார். என்னை பேச அழைத்தார்கள். நான் பேசி கொண்டு வந்தபோது பாரத பிரதமர் உள்ளே வந்தார். அதாவது பாதுகாப்பு நலன் கருதி அவர் வருகின்ற பொழுது யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா அவர் மேடையில் வரும்போது எல்லா தலைவர்களையும் பார்த்து கும்பிடணும், பார்வையாளர் பார்த்து கும்பிடணும். அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் கேபி ராமலிங்கம் என்கிட்ட அருகில் வந்து அண்ணன் வந்துட்டாரு, அதாவது பிறகு உள்ளே நுழைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சில தொலைக்காட்சிகளில் அதை திரித்து மைக்கை என்னிடம் வந்து பிடிங்கினார்கள் என்று தவறான பயன்படுத்தினார். அது தவறு. அவர் ஹார்ட்லெஸ் மைக்கை கையில வச்சிருக்காரு. எப்ப வந்து அண்ணன் அப்படின்னு சொன்னதுதான் அதை தவறா டிவிகள், தொலைக்காட்சிகள் இப்படி எல்லாம் தவறான செய்தியை வெளியிடுகிறன. அது வருந்தத்தக்கது. மூன்றாவது அணியா பாஜக திருத்தி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மாற்றா பாஜக கூட்டணி அமைச்சிருக்கு. இது எப்படி இருக்கும் களத்துல?